வணக்கம் அண்ட் வெல்கம் டு மோட்டிவேஷனல் அஸ்ட்ராலஜி. நான் உங்க மினி பேசிட்டு இருக்கேன். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கொஞ்சம் இந்த காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற டாபிக்கை வேற ஆஸ்பெக்ட்ஸ்ல அனலைஸ் பண்ண போறோம். முக்கியமா சந்திரன் சூரியனுக்கு இந்த காரகோ பாவனாஸ்தி இருக்கா? ஏன்னா சந்திரன் அப்படின்னாலே தாயை குறிக்கும் கிரகம், சூரியன் அப்படின்னாலே தந்தையை குறிக்கும் கிரகம். இந்த இரண்டு கிரகங்கள் இந்த காரகோ பாவனாஸ்தி விதியில மாட்டிக்கிச்சுன்னா அப்ப தாயாருக்கு ஆகாது, தந்தையாருக்காக ஆகாது அப்படிங்கிற பயம் எல்லாம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். அது இயல்பு. பட் ஆனா இது என்ன கரெக்டா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? காரகோ பாவனாஸ்தினா பேசிக்கா என்ன, அதுலயும் சந்திரன் சூரியனுக்கு இந்த விதிகள் எப்படி பொருந்தும், முதல்ல இருக்கா அப்படிங்கிற அனாலிசிஸ் டீட்டெயிலிங்க தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, காரகோ பாவனாஸ்தி அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் ஒரு ரீகேப் மாதிரி குவிக்கா அதை முதல்ல ஞாபகப்படுத்துறேன். இப்போ ஒரு கிரகம் இருக்கு, அந்த கிரகத்துக்குன்னு ஒரு வேலை கொடுத்திருப்பாங்க இல்லைங்களா? அந்த வேலையை ஒட்டின ஒரு பாவம் இருக்கும். அந்த பாவத்திலேயே அந்த கிரகம் போய் உட்காந்துச்சு அப்படின்னா அப்ப அந்த காரகத்துவத்தை கெடுத்துரும் அப்படிங்கறதுதான் விதி. அததான் காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப 5ஆம் பாவம் புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு தெரியும். அதுக்கான இடம் அப்படிங்கிறது 5ஆம் பாவம் இல்லைங்களா? அப்போ புத்திரரை குறிக்கும் கிரகம் அப்படிங்கிறது குரு. அப்ப இந்த குரு 5ஆம் பாவத்திலேயே போய் உட்கார்ந்தா அந்த காரகத்துவத்தை கெடுத்துரும் அப்படிங்கிறது ஒரு விதி. அப்போ பிள்ளைகளை ஒட்டின பிரச்சனை, புத்திர பாகியத்துல பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாம் தருமா அப்படிங்கிறது தான் இந்த காரகோ பாவனாஸ்திய நம்ம ஒரு குறிப்பிட்ட தனிப்பட்ட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும் போதே இன் டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணி அது கரெக்டா இருக்கா, எத்தனை பர்சன்டேஜ்ல எஃபெக்ட் ஆகுங்கிறதெல்லாம் பார்த்து பரிகாரங்கள் பண்ணும் போதே நம்ம இந்த ஒரு பிரச்சனையில இருந்து விடுபடுறதுக்கு நம்மளுக்கு வழி கிடைக்கும். பட் ஆனா குரு தனிச்சு 5ஆம் பாவத்துல இருந்தாலும் சில நன்மைகளும் இருக்கு, தீமைகளும் இருக்கு. அதே சமயத்துல குரு 5ல இருக்கும்போது புத்திரர்களே இல்லை அப்படிங்கிற விதியும் நம்மளால எடுக்க முடியாது. புத்திர பாகியத்தை கொடுக்கும். சோ இது மாதிரி நிறைய கணக்குகள் இருக்கு. மற்ற கிரகத்தையும் பொறுத்து நம்ம இந்த குரு 5ல உட்காரும் போது காரகோ பாவனாஸ்தி எத்தனை பர்சன்ட் ஒரு தனிப்பட்ட ஜாதகருக்கு செயல்படும் அப்படிங்கறத துல்லியமா கணிச்சு அதற்கான பரிகாரங்களை சொல்லணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதை நான் இங்க திருப்பியும் ரீஎலிட்ரேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பொதுவா குரு 5ல இருக்குன்னா காரகோ பாவனாஸ்தி போச்சு ஆச்சு. ஒரு பொதுவான ஒரு 4 பரிகாரங்களை வச்சுட்டு நம்ம வழி நடத்தும் போது அது எல்லா ஜாதகத்துக்கும் பொருந்தாது. அதற்கு தான் நான் இதை கொஞ்சம் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ காரகோ பாவனாஸ்தினா பேசிக்கா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு காரகத்துவத்தை கொடுக்கிற கிரகம் அதே காரகத்துவத்தை குறிக்கும் இடத்திலேயே இருக்கும் போது அந்த காரகத்துவத்தை கெடுக்கும் அப்படிங்கிறது விதி. அப்போ இந்த டீட்டெயிலிங்க நம்ம சந்திரன் சூரியனுக்கு வச்சு பார்க்க முடியுமா அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. இது ஏன்னா சந்திரன் அப்படிங்கும் போதே தாயாரை குறிக்கும். அப்போ காரகோ பாவனாஸ்தி சந்திரனுக்கு வந்துருச்சுன்னா அச்சச்சோ தாயாருக்கு ஆகாது, தாயார் உடல் நலம் ஆகாது, தாயாருக்கும் இந்த பிள்ளைக்கும் இருக்கிற ஒரு ஒரு உறவு முறைக்கு ஆகாது, அந்த அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் பிளவடையும், கொஞ்சம் விரிசல் விழும், இப்படியெல்லாம் நிறைய சொல்லிட்டே போலாம். பட் அது அத்தனையும் உண்மை கிடையாது. அதேதான் சூரியனுக்கும். இப்ப சூரியன் தந்தையை குறிக்கும் கிரகம், அவரு காரகோ பாவனாஸ்தியில மாட்டிக்கிட்டா சுத்தமா காலி. அப்பாவுக்கு தொழில் பாதிக்கும், உடம்பு பாதிக்கும், ஆயுள் பாதிக்கும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை அடுக்கிட்டே போவாங்க. பட் ஆனா நண்பர்களே, நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சரியான ஒரு அனாலிசிஸ நம்ம செய்யும் போதே மட்டும்தான் இது இருக்கா முதல்ல அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதுவும் இருந்தா எத்தனை பர்சன்டேஜ்ங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பொதுவா எல்லாருக்கும் இதை சொல்லிட்டு போறதுக்கு ஜோதிடம் கிடையாது. அப்படி இல்லை ஜோதிடம். ஜோதிடம் பயமுறுத்துறதுக்கோ இல்ல நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்றதுக்கோ இல்லை. அது ஒரு வழிகாட்டி. அது கரெக்டா நம்ம ஒரு ரோட் மேப் மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு யூஸ் பண்ணிக்கணும். இப்போ பேக் டு த டாபிக், இந்த சந்திரன் சூரியன் காரகோ பாவனாஸ்தி விதி பொருந்துமா அப்படின்னு என்ன பர்சனலா கேட்டா, முதல்ல சந்திரன் சூரியன் இந்த விதிக்குள்ளே வராது, அவங்க எக்ஸெப்ஷனல் அப்படிங்கறத தான் நான் சொல்லுவேன். மற்ற கிரகங்களுக்கு இது பொருந்தும். அதுவும் கூட பர்சன்டேஜ் வேரி ஆகும். 100% எல்லாரையும் பாதிக்காதுங்கிறத நான் திருப்பி சொல்றேன். அதுலயும் சந்திரன் சூரியனுக்கு சுத்தமா கிடையாதுங்கிறது தான் என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் படிச்ச விஷயங்கள், நான் பார்த்த
ஜாதகங்கள் அதுலெல்லாம் நம்ம ஒரு அனாலிசிஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்லும் போது சந்திரன் சூரியனுக்கு இந்த பாதிப்பு சுத்தமா இருக்கிறது இல்லை. ஏன்னா இதுல நிறைய கான்ட்ரடிக்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இந்த கான்ட்ரடிக்ஷன் எங்கேருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சந்திரன், இப்போ நான் இந்த லக்ன சார்ட் ஒன்று எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். லக்னம் வந்து கடகமா எடுத்திருக்கேன். இப்போ சந்திரன் வந்து 4ஆம் பாவத்துல இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இப்போ சந்திரனோட கார்கோ பாவனாஸ்தி விதி. அப்ப 4ஆம் பாவம் துலாத்துல சந்திரன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறேன். இங்க வச்சுக்கிட்டா இப்ப இங்க இந்த ஜாதகருக்கு இந்த சந்திரன் காரக பாவனாஸ்தியில மாட்டி இந்த இந்த லக்னத்துக்கு இந்த ஜாதகரோட லக்னத்துக்கு இந்த 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால இங்க இங்க உங்களுக்கு லக்னாதிபதியும் சந்திரன், அதை நீங்க யோசிக்கணும், குறிச்சு வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது தாயார பாதிக்குமா அப்படின்னா இந்த மாதிரி மட்டும் இல்லைங்க, எந்த லக்னத்துக்கும் 4ஆம் பாவத்துல சந்திரன் இருந்தா அது ஒர்க் ஆகாம போறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு. தாயார் நல்லா இருப்பாங்க. எப்படி அப்படின்னு கேட்டா 4ல சந்திரன் திக்பலம் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. அப்ப திக்பலம் பொருந்திய கிரகம் எப்போதுமே அந்த காரகத்துவத்தை ரொம்ப சிறப்பா செய்யும். 200% பாசிட்டிவ் கொடுக்கும். அப்போ அந்த காரகத்துவத்துக்கான குறிக்குது இல்லைங்களா, ஒரு ரிலேஷன்ஷிப்பை குறிக்குது இல்லைங்களா தாயார். அப்ப அவங்கள மட்டும் எப்படி பாதிக்கும், ஏன் நம்ம பயப்படணும்? இங்கே கான்ட்ரடிக்டிங்கான ஒரு ஃபேக்டர் இருக்கு இல்லைங்களா. அப்போ சந்திரனுக்கு காரகோ பாவனாஸ்தி விதி இங்க கிடையாது அப்படிங்கிறது தான் என்னோட இங்க பர்சனல் ஒப்பீனியன். நான் நிறைய ஜாதகமும் பார்த்திருக்கேன். அவங்க தாயார்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க. தாயார் வந்து ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட்டா அந்த ஜாதகருக்கு இருந்து அவங்க வாழ்க்கையை ரொம்ப மேம்படுத்துறதுக்கு வழிகாட்டியா இருக்கிறாங்க. தாயார் வழியில நிறைய சொத்து சேரும். இந்த ஜாதகரே நிறைய சொத்து சுகங்களோட வாழற ஒரு பேர் புகழோட வாழற ஒரு அமைப்பு கிடைக்கும் இந்த ஜாதகங்கள். இந்த மாதிரி இந்த 4ஆம் பாவத்துல சந்திரன் இருக்கிற ஜாதகர்கள் இருக்கலாம். அப்போ இது எப்படி சூரியனுக்கும் பொருந்தாதுன்னு சொல்றீங்க அப்படின்னா, சூரியன் இப்ப இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, கடக லக்னம். இப்ப சூரியன் இங்க இருக்கு. அப்ப இது 9ஆம் இடம் இல்லைங்களா, 9ஆம் இடம். இப்போ சூரியனும் சந்திரனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு வேவ் லென்த்ல, அதாவது ஒரு 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 ஒளி கிரகம் லிஸ்ட்ல வந்து விழற ஒரு கிரகங்கள். ஏன்னா சூரியன் நம்ம சயின்ஸ் ரீதியா பார்த்தாலும் சரி, சூரியனும் சந்திரனும் ஏதோ ஒரு வகையில இன்டர்லிங்க். அதே தான் இங்கேயும் சூரியனும் சந்திரனும் ஏதோ ஒரு வகையில இன்டர்லிங்க். தே பெர்ஃபார்ம், தே ஹாவ் இந்த லைட்னிங்கோட எஃபெக்ட், லைட் ரெப்ரசென்ட் பண்றதுனால ஒரு சில விதமான ஒரு சிமிலாரிட்டி அவங்களுக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கும். என்னதான் தனித்தனியா அவங்களுக்கு ஜாப்ஸ் இருந்தாலும், பட் ஆனா நம்ம ஜோதிட ரீதியாகவும் சரி சயின்ஸ் ரீதியாகவும் சரி பார்க்கும்போது இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு இன்டர்லிங்க் கனெக்ஷன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். அந்த கனெக்ஷன் ரீதியாகவும் சூரியனுக்கு இந்த 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது காரகோ பாவனாசி ஒர்க் ஆகிறது இல்லை. இது நிறைய ஜாதகங்கள்ல நான் பார்த்திருக்கேன். அதுக்கு மீறி குரு வீட்டுல இருந்தாலும் சரி, குரு இப்போ ஒருவேளை இங்க இருக்காரு 5ஆம் இடத்துல இருந்து குரு பார்வை விழுந்தாலும் சரி, இல்ல வந்து சூரியன் வந்து ஆட்சியோ உச்சமோ பெற்று 9ஆம் இடத்துல, அதாவது அது வேற விதி வேற கான்செப்ட்ல டோட்டலா எடுத்துட்டு போயிடுவாங்க. பட் ஸ்டில் நான் காரகோ பாவனாஸ்தியை மட்டும் வச்சு பேசும்போது அப்படி இருந்தாலும் இதற்கு இந்த காரகோ பாவனாஸ்தி பொருந்தாது. எனக்கு தெரிஞ்சு சந்திரனுக்கு 100% காரகோ பாவனாஸ்தி பொருந்தறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எங்க ஒரு 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 10-20% இடிக்கும் அப்படின்னா, சந்திரன் வந்து ராகு கேத்துவோட இருந்த 4ஆம் பாவத்துல இருக்கும் போதே, இல்லைன்னா நீச்சம் பெற்று விருச்சிகத்துல நீச்சம் பெறார், அங்க வந்து சந்திரன் இருக்கும் போதே அதோட மற்ற கிரகங்கள் ஒரு பாவ கிரகங்கள் சேர்ந்தாலும் ராகு கேந்து சேரும், அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் காரகோ பாவனாஸ்தி அங்க செயல்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ ஒரு 15-20% இதை வந்து நம்ம ஜோதிடத்தை வந்து பிளைண்ட் ரூலா பிளாங்க் ரூலா எடுக்க முடியாது. அது ஒருத்தர் தனித்தனி ஜாதகத்தை பார்க்கும் போதே தான் நம்மளுக்கு கரெக்டான ஒரு இது என்ன பிரச்சனை, இதுக்கான ரெசல்யூஷன் என்னங்கிறதே சொல்ல முடியும். அப்போ இந்த மாதிரி விதிகள்ல மாட்டி சந்திரன், அதாவது இப்ப அசுப கிரகத்தோட இருந்தாலும் நீச்சம் பெற்று இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில சந்திரன் வந்து பாதிக்கப்பட்டு 4ஆம் இடத்துல இருந்தா மட்டும்தான் அங்க காரகோ பாவனாஸ்தி உங்களுக்கு வேற விதமா அஃபெக்ட் ஆகும். அதேதான் சூரியனுக்கு ஒருவேளை அவங்களோட எனிமி வீட்டுல இருந்தாலும், அவரோட எனிமி வீடு யாரு, சுக்கிரன் சனி. சோ இவங்களோட எனிமி வீட்டுல இருந்தாலும் சரி, இல்ல இவங்களும் சூரியனும் ராகு கேத்துவோட இருந்தாலும் சரி, இல்ல நீச்சம் பெற்று உங்களுக்கு நீச்சம் பெற்று பாவ கிரகங்களோட இருக்கிறாங்க, இல்ல நீச்சம் பெற்று ஒரு அவங்களோட தன்மை இழந்து இருந்து 9ஆம் பாவத்துல இருந்தாதான்
வந்து அவ தந்தையாருக்கு பிரச்சனை. அதே மாதிரி 4ஆம் வீட்டுல சந்திரன் பாதிக்கப்பட்டு இருந்தாதான் தாயாருக்கு பிரச்சனை. அது தவிர இது டைரக்ட் காரகோ பாவனாஸ்தி சூரியன் சந்திரனுக்கு இல்லை, எஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறது தான் 80 to 85% உண்மை. ஸோ இந்த மாதிரி சூரியன் சந்திரன் இருக்கிற அத்தனை பேருக்கும் பிரச்சனை போச்சு, தாயார் தந்தையார் வந்து ரொம்ப கஷ்டப்பட போறாங்கங்கிற இந்த பொது விதியில இருந்து தயவு செஞ்சு வெளியில வாங்க. ஏன்னா நானே இப்போ ஒரு எக்ஸாம்பிளே சொன்னேன், சந்திரன் 4ல வந்து திக்பலம். அப்ப எப்படி அங்க வந்து காரகோ பாவனாஸ்தி விதி வந்து ஃபுல்லா ஒர்க் ஆகும். அதே மாதிரி சூரியன் 9ல இருக்கும்போதே நிறைய அரசாங்க ரிலேட்டடான வேலைகளும் அரசு சார்ந்த வந்து நன்மைகள் அவங்களுக்கு வந்து சேர்றது, இல்லைன்னா ஒரு அரசாங்கத்தை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ்லயோ இல்ல ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் ஜாப்லயோ இல்ல ஒரு லீடர்ஷிப் ரோல்லயோ போய் உட்காந்து ஒரு ஒரு அரசாங்கத்தோட அனுகூலத்தோட ரொம்ப பெரிய ஆளா வரத்துக்கான அத்தனை வாய்ப்பும் 9ல சூரியன் இருக்கும் போதே கிடைக்கும். அப்ப அப்பேற்பட்ட ஒரு பொசிஷனை காரோக பாவனாஸ்தி விதி எப்படி அங்க வந்து தாக்கும்? சில எக்ஸ்க்ளூஷன்ஸ் ஜோதிடத்துல இருக்கு, அது நம்ம சரியா புரிஞ்சு கணிக்கணும் அப்படிங்கறத பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ கன்க்ளூஷனா நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 85% to 88% சொல்லுவேன் காரகோ பாவனாஸ்தி சூரியன் சந்திரனுக்கு கிடையாது. இது சில நூல்கள்லயும் இருக்கு, காரகோ பாவனாஸ்திக்கு சூரியன் சந்திரன் வந்து எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. பட் இது மெஜாரிட்டியான நூல்கள்ல நம்ம படிக்கிற அஸ்ட்ராலஜி புக்ஸ்ல வந்து மெஜாரிட்டியா சூரியன் சந்திரனை பத்தி சொல்லாததுனால அதோட காரகத்துவமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தாய் தந்தையை குறிக்கும் போது நம்மளுக்கு ஒரு 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 சைக்கலாஜிக்கலாவே ஒரு பயம் வந்துடுது. அதுவும் வந்து தாயார் தந்தையாரும் போது சென்டிமெண்ட் வேற ஜாஸ்தி இருக்கும் இல்லைங்களா? அப்போ நம்ம எங்கெல்லாம் நம்ம மனசு வந்து லோவா இருக்கோ அங்கெல்லாம் நம்மள வந்து எஃபெக்ட் பண்றதுக்கான வார்த்தைகளை யூஸ் பண்ணி இந்த ஜோதிடத்தை நம்ம சொல்லும் போது அது ரொம்ப நெகட்டிவா போய் சேருது. அது கண்டிப்பா தவறு. ஏன்னா அப்படி ஜோதிடம் சொல்லக்கூடாது. இந்த உடனே எடுத்தோனையுமே தாயாருக்கு ஆகாது தந்தையாருக்கு ஆகாதுன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய தவறு. ஜோதிடத்துக்குன்னு ஒரு நீதி இருக்கு, நியாயம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி மட்டும்தான் நீங்க வந்து சரியா வழிகாட்டணும். ஸோ அப்படி அந்த வழிகாட்டுதலின் பேரில் இன்னைக்கு நான் வந்து இந்த வீடியோ மூலமா உங்க எல்லாருக்கும் சொல்றது, சூரியன் சந்திரனுக்கு காரகோ பாவனாஸ்தி ஸ்ட்ரெயிட்டா இது மாதிரி டைரக்டா கிடையாது. இன்டைரக்டா வேற ஏதாச்சும் நீச்சத்தன்மையோ இல்ல நெகட்டிவ் கிரகங்களின் தன்மையோ அதோட சேரும் போதே, இல்ல வேற ஏதாச்சும் நெகட்டிவ் கிரகங்கள் பார்க்கும்போது மற்ற கிரகங்களின் வலிமை குறையும் போது இது வேற விதமா எஃபெக்ட் ஆகலாம். அப்ப அதுவும் 10 to 15% தான். தாயார் தந்தையாரோட சுயஜாதகம் இன்னும் வலுவா இருந்தா இதெல்லாம் ஈஸியா பரிகாரங்கள் மூலமா ஓவர் ரைட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கறத பதிவு பண்ணிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மினி. நன்றி, வணக்கம்.